ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்கலாமா? இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து அரைக்கீரையில் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அரைக்கீரையை உபயோகப்படுத்தி நான் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன், இட்லி பொடி ரெசிபிலாம் போட்டிருக்கேன். இப்போ இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் அரைக்கீரையை வந்து ஒரு கட்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா சுத்தப்படுத்திட்டு கீரையெல்லாம் நல்லா கழுகி தண்ணீர்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது கூடயே நான் 3 வரமிளகாய் வந்து காம்பெல்லாம் எடுத்துட்டு துண்டு துண்டாக நம்ம இது போல் கிள்ளி போட்டுக்கலாம். இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பேக்கிங் சோடா வந்து நான் 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கீரை வேக வைக்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா வெந்த பிறகு நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஆறி இருக்கு. நான் இதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அரைப்பட்டிருக்கு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதில் கோதுமை மாவு 100 கிராம் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ரவை வந்து 1 டேபிள் ஸ்பூன், இது கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. காரப்பொடி, இது வந்து தனி மிளகாய் பொடி. இந்த மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கீரையிலையும் வரமிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன். இப்போ இது வந்து பீஸாவோட ஹெர்ப்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது தேவைன்னா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம வேக வைத்திருக்க அந்த கீரையவும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இது கூடயே நெய் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே கையால் நல்லா சப்பாத்தி மாவு போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. சேர்த்து நீங்கள் இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெந்தயக்கீரையை உபயோகப்படுத்தியும் இந்த ரெசிபி செய்யலாம். நான் இதை வந்து அரைக்கீரையில் நான் இதை ட்ரை பண்ணேன். இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா கலந்தால் நமக்கு வந்து ஒரு வெண்ணெய் பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். அதுவும் நல்ல கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெண்ணெய் போல் இருக்குது. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக மாவு தூவிட்டு இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை இது போல் சிலிண்டராக ஷேப் கொண்டு வந்துட்டு சின்ன சின்ன சமமான உருண்டைகளாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாமா? இது போல் பிரித்து நல்ல ஷேப்பாக உருண்டையாக ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்திருந்த அளவில் வந்து நமக்கு 5 உருண்டை கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு உருண்டையவும் நம்ம சின்ன சின்ன பூரிகளாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக மாவு வந்து உபயோகப்படுத்திக்கலாம். கோதுமை மாவு தான் நான் வந்து உபயோகப்படுத்தியிருக்கேன். இது போல் சின்ன சின்ன பூரிகளாக நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து 5 பூரியுமே நான் இதில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒவ்வொரு பூரிக்கு மேலேயும் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த மாவு கலவை இருக்கு இல்லையா, நெய்யும் இது கார்ன்ஃப்ளவர் மாவும், அந்த கலவையை இதில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக இந்த கோதுமை மாவையும் மேலே தூவி விட்டுக்கலாம். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நீங்கள் தூவிக்கிடலாம். இதுக்கு மேலே இன்னொரு பூரியவும் நீங்கள் வச்சுக்கோங்க. இது போல் இந்த 5 பூரியவும் நம்ம ஒரு பூரிக்கு மேலே இன்னொரு பூரி இது போல் நல்லா அடுக்கி வச்சுக்கலாம்.
அருமையாக இருக்கும். இது கொஞ்சம் காரமான ஒரு ரெசிபி. இது போல் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். இதில் கீரை வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட கீரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் அரைக்கீரை ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பூரியை வந்து நம்ம டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். நல்ல இது போல் நடுமத்தில் நல்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கலண்டு வராமல் இருக்கும். அந்த கார்னரையும் நல்லா இது போல் பிஞ்ச் பண்ணி விட்ருங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கத்தியால் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரெடியாக இருக்குது. இது போல் இருக்கும். நம்ம இதை வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு மறுபடியும் நம்ம கையால் அமுக்கி விட்டு நீங்கள் மறுபடியும் சின்ன சின்ன பூரிகளாக போட்டுக்கலாம். ஸ்டஃபிங் எதுவுமே இல்லாத ஒரு கீரை சமோசா. நீங்கள் சமோசா அப்படின்னோடனே நம்ம ஸ்டஃபிங்லாம் நம்ம எப்போவுமே நம்ம டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு வரும். இதில் ஸ்டஃபிங் எதுவுமே கிடையாது. பாருங்கள், இப்போ ஒரு கிளாஸில் நான் தண்ணீர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பூரியை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டு வர்ற இடத்துல வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை லேசாக தடவி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் இது வந்து டபுள் ஃபோல்டு பண்ணுறோம். அப்படி நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியான ஒரு ஸ்டஃபிங் இல்லாத ஒரு கீரை சமோசா ரெடி. பாருங்கள், இது போல் லைட்டாக கையால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த கீரையை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வெந்தயக்கீரை யூஸ் பண்ணிக்கிடலாம். வேறு உங்களுக்கு விருப்பப்பட்ட கீரை சேர்க்கணுனாலும் நீங்கள் இதில் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த பூரியை வந்து நான் சின்ன அளவில் போட்டிருக்கேன். இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் விரிச்சிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். பாருங்கள், நம்மளுடைய கீரை சமோசா எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாமா? இப்போ கடாயில் நான் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இது சூடாக இருக்குது. இப்போ இந்த டயத்தில் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். கீரை சேர்க்காத குழந்தைங்களுக்கு கூட இப்படி ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சு கொடுத்து கூட நம்ம கீரையை வந்து கொடுக்கலாம். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அந்த பபிள்ஸ்லாம் அடங்கின பிறகு எடுத்துடலாம். நம்ம கீரை சேர்த்துருக்கிறதுனால கலர் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் தெரியுது. அவ்வளவுதான், ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கீரை சமோசா ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.